இந்த அம்மா தூள் சொர்ணாக்காவே மிஞ்சிரும் போலயே. நம்ம மேட்டுப்பாளையம் 23வது வார்டுல தூய்மை பணி சரியான முறையில இல்லன்னு அந்த வார்டு கவுன்சிலர் கிட்ட அந்த பையன் சொல்லியிருப்பான் போல. அதுக்கு அந்த அம்மா அது எப்படி நீ சொல்லலாம், நீ சொன்னா நாங்க அதை பண்ணணுமா, பண்ண முடியாது, உன்னால என்ன புடுங்க முடியுமோ அதை புடுங்கன்னு கணவரோட சேர்ந்து ஆபாசமாவும் கெட்ட வார்த்தையாலும் அந்த பையனை பேசி இருக்காங்க. பேசினது மட்டும் இல்லாம அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். எங்க ஊர்ல கவுன்சிலர் தேர்தல குப்பை தொட்டி எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு வார்டு கவுன்சிலரோட வேலையே அந்த வார்டு சுத்தமா இருக்கா, தண்ணி நல்லா வருதா, தெருவிளக்கு நல்லா எரியுதா, ரோடு நல்லா இருக்கா, ரோட்ல தண்ணி ஏதாவது தேங்கி நிக்கிதா, அந்த வார்டுல இருக்கிற அரசு பள்ளி நல்ல முறையில இயங்குதா, இப்படி வார்டுக்கும் வார்டு மக்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளை செஞ்சு தரது ஒரு வார்டு கவுன்சிலருடைய பொறுப்பு. அதுக்குத்தான் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. மக்களோட வரி பணத்துல சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு அந்த வார்டுடைய குறைய உங்ககிட்ட சொல்ல வந்தா அந்த மக்களை கெட்ட வார்த்தையால பேசியும் கணவரை கூட்டிட்டு வந்து அடிக்கிறதும் ஒரு கவுன்சிலரா இருக்கும் போதே நீங்க இப்படின்னா, இதை விட ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? இதுல அந்த கவுன்சிலரோட கணவர் நீ ஓட்டு போட்டையா, நீ எங்களுக்கு ஓட்டு போட்டையான்னு ஒரு அம்மாட்ட ஏறிட்டு போறாரு. ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டா தான் நீங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்வீங்களோ? இதே மேட்டுப்பாளையத்துல 10 மாசத்துக்கு முன்னாடி 11வது வார்டு கவுன்சிலரா இருந்த ஜம்ருத் பேகம் நகராட்சி நிர்வாகத்திட்ட நான் எவ்வளவு சொல்லி அவங்க கண்டுக்கவே இல்லைன்னு குப்பை வண்டி ட்ராலியை எடுத்துட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் குப்பையை வாங்குறதும் தெருவுல கிடக்கக்கூடிய குப்பைகளை கழிவுகளை அவங்களே அள்ளி போறதுமா இருந்து பொறுப்போடு செயல்பட்ட அந்தம்மா எங்க? உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோன்னு சொல்லக்கூடிய இந்தம்மா எங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கம்மா?